KPN மீடியா சேனலில் ஒரு முக்கியமான செய்தியை இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செய்திகள் வெளியாக இருக்கிறது. டார்கெட் பண்ணிட்டாங்க, இனி வண்டிக்கு இது இல்லைன்னா அவ்வளோதான், அதிரடி உத்தரவால் வாகன ஓட்டிகள் கலக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு தற்போது அதிரடி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கலக்கம் அடைந்துள்ளனர். ஹெல்மெட் அணியாமல் வருபவர்களின் வண்டிகளுக்கு எரிபொருள் வழங்கக்கூடாது, பெட்ரோல் கொடுக்கக்கூடாது, ஹெல்மெட் இல்லைன்னா பெட்ரோல் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற அறிவிப்புகளை நீங்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் காற்று மாசுபாடு பிரச்சனையை குறைப்பதற்காக வாகன ஓட்டிகள் தற்போது வித்தியாசமான அறிவிப்பு ஒன்றை அரசு அதிரடியாக வெளியிட்டுள்ளது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு நகரங்கள் காற்று மாசுபாடு பிரச்சனையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த காற்று மாசுபாடு பிரச்சனைக்கு வாகனங்கள் உமிழும் புகை, அந்த புகையை கக்குது இல்லையா, முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் தற்போது அரசு அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இந்த புதிய உத்தரவின்படி அனைத்து வாகனங்களும் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் PUC சர்டிபிகேட்னு சொல்லுவையா, PUCC, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட். இந்த சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் நிரப்பப்படாது. வரும் அக்டோபர் 25ஆம் தேதியில் இருந்து இந்த உத்தரவு அமலுக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 25ஆம் தேதி 2022 முதல் இது அமலுக்கு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. டெல்லி அரசுதான் தற்போது இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்தியாவிலேயே மாசு கட்டுப்பாட்டால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நகரங்களில் ஒன்றாக டெல்லி உள்ளது. எனவேதான் அங்கு காற்று மாசுபாடு பிரச்சனையை குறைப்பதற்காக இந்த அதிரடியான முடிவை அரசு தற்போது கையில் எடுத்துள்ளது. டெல்லியின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் இந்த புதிய விதிமுறையை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் டெல்லி அரசு கடந்த செப்டம்பர் 29, 2022 தேதி கூட்டம் ஒன்றை நடத்தியது. இந்த கூட்டத்தில்தான் இந்த அதிரடியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறையை எப்படி அமல்படுத்துவது என்றெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் கூறுகையில், டெல்லியில் மாசுபாடு அதிகரித்து கொண்டே வருகிறது. வாகன உமிழ்வு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக உள்ளது. இதை உடனடியாக குறைத்தாக வேண்டிய கட்டாயம். எனவே வரும் அக்டோபர் 25, 2022 தேதியில் இருந்து மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் டீசல் நிரப்பப்படாது. காற்று மாசுபாடு பிரச்சனையை குறைப்பதற்காக டெல்லி அரசு சமீப காலமாக வாகன ஓட்டிகளிடம் கடுமையாகவே நடந்து கொள்கிறது. இதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை டெல்லி அரசு எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களின் பதிவை புதுப்பிப்பது ஏற்கனவே நிறுத்தப்பட்டுவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வைத்திருக்கும் விஷயத்திலும் டெல்லி அரசு தற்போது கடுமை காட்ட தொடங்கியுள்ளது. அதாவது 15 ஆண்டுகளுக்கு மேலான 15 வருஷம் வண்டி வாங்கி 15 வருஷம் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிட்டுச்சுன்னாங்க அந்த வண்டி இனிமேல ரெனிவல் ஆகாது, டெல்லியில நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. டீசல்ல 10 வருஷத்துக்கு மேல ஓடுற வண்டி எதுவா இருந்தாலும் அதையும் நிறுத்திருக்கிறாங்க தற்சமயம். இது மற்ற இடத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு வரும் அக்டோபர் 25, 2022 தேதியில் இருந்து பெட்ரோல் டீசல் நிரப்பக்கூடாது என்ற உத்தரவையும் டெல்லி அரசு தற்போது பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் டெல்லியில் காற்று மாசுபாடு பிரச்சனை கட்டுக்குள் வரும் என்று டெல்லி அரசு நம்புகிறது. டெல்லியில் காற்று மாசுபாடு பிரச்சனையை குறைப்பதற்காக தற்போது எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாடும் ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எலக்ட்ரிக் வாகனங்களுடன் சேர்ந்து CNG வாகனங்களின் பயன்பாடும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிகப்படியான எலக்ட்ரிக் மற்றும் CNG பஸ்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர டெல்லி அரசு தீவிரமாக பணியாற்றி வருகிறது. டெல்லி மட்டுமல்லாது இந்தியாவில் இன்னும் பல்வேறு மாநிலங்களிலும் காற்று மாசுபாடு பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்து வருகிறது. குறிப்பு: இந்த வீடியோவில் பயன்படுத்தப்படும் படங்கள்
அனைத்தும் பிரதிநிதித்துவ நோக்கத்திற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.